தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. புட்டு டேய் சொல்லுவேன் என்னல போன அந்த பிள்ளை இருக்க விடாம விரட்டி புட்டு இப்ப என்னமோ ரொம்ப சோகமா இருக்க. லே என் பொண்டாட்டிய நானே போய் விரட்டி விடுவேனா? போட்டும், போய் ஜெயிச்சுட்டு வரட்டும். ஏமாப்ல எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுடா, உனக்கு இந்த இடத்துல சந்தேகம் வந்திருக்கணும். இவ்வளவு நாள் வராம இருந்ததே பெருசு. சொல்லு, என்ன சந்தேகம்? முன்னாடியே வந்திருக்கணுமா? அப்ப நான் தான் ஏதோ ஒரு சில விஷயத்த கவனிக்காம விட்டுட்டேனா? நீ சந்தேகத்தை கேளு. இல்ல, நீ கண்ணுக்கினியால இவ்ளோ சாதாரணமா இவ்ளோ தூரத்துக்கு அனுப்பியிருக்கனா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லு, என்ன விஷயம் இருக்கிற மாதிரி உனக்கு தோணுது? என்ன விஷயம்னு எனக்கு புரியல. ஆனா நீ என்னமோ இங்க பண்ண போற, அதுக்கு கண்ணுக்கினியா இங்க இருக்க கூடாதுன்னு மட்டும் நினைக்கிற. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்ன விஷயம்னு புரியல. புரிஞ்சிச்சுல? வா போலாம். லே, அப்ப உண்மையா என்னமோ இருக்குதா? சாமியே சரணம். அந்த சாமிக்கு தான் தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு பழைய முத்துவ பாக்குற மாதிரி தெரியுதே. Excuse me, ma'am. First mission accomplished. Who? Kannikiniyal is on train, ma'am. வாவ், ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை பேக்கப் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்கூலுக்கு பேம்ப்ளெட்லாம் பாஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ண சொல்லியாச்சு மேம். இன்னும் 2 டேஸ்ல யார் யாரெல்லாம் ஸ்கூல்ல இருந்து கோச்சிங் அட்டென்ட் பண்றாங்களோ அவங்களோட ஃபுல் டீடைல்ஸை எனக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்கேன் மேம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து 2 டேஸ்க்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். அதுல பொன்னியோட பேர் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோ. ஷூர் மேம். மேம், 2 ரூட் கிளியர் ஆயிடுச்சு. 3ஆவதா ஒரு ஆளு சொன்னீங்களே, அவர் என்ன பண்ண போறீங்க? அவனை வெளியே அனுப்புற அளவுக்கு அவனும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அவனை வச்சுட்டே முடிச்சிடலாமா, இல்ல அவனை முடிச்சிட்டு அப்புறமா நான் ஆரம்பிக்கலாமான்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அந்த வேம்ப கதையை அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா கண்ணுக்கினியால் கிளம்பியாச்சு. அடுத்து பொண்ணு எப்படியாவது கிளம்ப வைக்கணுமே. ஓகே, பாப்போம். லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சார் ஏதோ கால் பண்ணாரா? நோ மேம். எப்ப வராருன்னு ஏதாவது சொன்னாரா? மேம், கம்மிங் வீக் வரதா சொல்லியிருக்காரு மேம். நீட் கோச்சிங் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் கண்டிப்பா சென்னையில தான் இருப்பாருன்னு சொன்னாரு. சூப்பர். நான் கிராமத்துல ஃபேக்டரி கட்டும் போது கண்டிப்பா கண்ணுக்கினியாலும் பொன்னியும் யாராவது ஹேண்டில் பண்ணணும். கண்ணுக்கினியால ஹேண்டில் பண்றதுக்கு மும்பைல பெரிய ஆளை செட் பண்ணியாச்சு. மும்பை சிட்டியவே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருதான் கண்ணுக்கினியாலுக்கு கரெக்டான ஆளு. பொன்னிய ஹேண்டில் பண்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த ஏசி சென்னையில தானே இருக்கான். சோ அதுக்கு பாண்டியன் தான் கரெக்டான ஆளு. வரட்டும், அந்த பொன்னிய பாண்டியனை ஹேண்டில் பண்ணட்டும். அப்புறம் என்ன, அந்த வேம்பு தானே, அவனை பாத்துக்கலாம். முதல்ல அந்த வயலை எழுதிட்டு அங்க செங்கக்கல்ல நடணும். அது வரைக்கும் பிரஷர் தான். எஸ் மேம், யூஆர் ரைட். இமீடியட்டா அந்த வயலை வாங்கிட்டு நீங்க பூமி பூஜை போடுற வரைக்குமே யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரி கட்டும் போது யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதேதான். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நான் சாப்பிட்டுட்டு அந்த கிராமத்துல போய் மறுபடியும் ஒரு விசிட் பண்ணிட்டு வரேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஷூர் மேம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன? மேம், குதிரைவாலியில பொங்கல் பண்ண சொல்லியிருந்தீங்க, பண்ணியாச்சு மேம். ஷோ, மெனு கொடுக்கறது நானா தான் இருக்கேன். ஆனா கேட்கும் போது மூஞ்சில் அடிச்சாப்ல இருக்கு. சைட் டிஷ் எதுவும்? மேம், நேத்து நைட்டு கேட்டப்போ எதுவும் வேணான்னு சொல்லிட்டீங்க. வேணான்னு சொன்னா விட்டுருவீங்களா? அட்லீஸ்ட் ஒரு வடை சாம்பார் கூட. நாக்கு செத்து போகுது. இப்படியே டயட்னு எவ்வளவு நாளைக்கு தான் இருக்கிறது? ச்சே. சாரி மேம். மதியத்துக்கு வேணா ஸ்பெஷலா ஏதாவது மட்டன் பிரியாணி அது மாதிரி? இடியட். எதுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நல்லா கொழுத்து போய் அப்புறம் மறுபடியும் டயட்டீஷியன் என்ன திட்டுறதுக்கா? நோ 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 நோ. எனக்கு சின்ன பவுல்ல ரைஸ், நிறைய கீரை, நிறைய வெஜிடபிள்ஸ், அது போதும். பிளஸ் ஒரு பவுல் நிறைய ஃப்ரூட்ஸ். இப்ப அப்படிதான் கேட்பா. ஆனா மத்தியானம் சோத்த போடும்போது ஏண்டி பிரியாணி இல்ல, ஏண்டி சிக்கன் கிரேவி இல்ல, நான் சொன்னா நீ கீரையை தான் சமைச்சு எடுத்துட்டு வரணுமா, ஏன் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணிருக்க கூடாதுன்னு அப்பயும் வந்து வள்ளு வள்ளுன்னு விழுவா. இந்த கிறுக்கு மென்டலுக்குலாம் பிஏவா இருக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? நத்திங் மேம், நத்திங். நீங்க வாங்க மேம், நான் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றேன்.
ஸ்ரீகுட்டி சாக்லேட் இல்லடா கண்ணா, பிஸ்கெட் இருக்கு, சாப்பிட்றியா? சிஸ்டர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல பிஸ்கெட் சாக்லேட்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா என்கிட்ட கடலை மிட்டாய், தேன் மிட்டாய், அப்புறம் பொரி உருண்டெல்லாம் இருக்கு. அதை கொடுத்து பாருங்களேன். அதெல்லாம் வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா பிஸ்கெட் சாக்லேட்லாம் வயிற்றுல அடைச்சிக்கும். மாவு பொருள்ல. கரெக்டு தாங்க. ஆனா ட்ரெயின் டிராவல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. குட்டீஸை வச்சு மேய்க்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணுமேனு எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டேன். வேணா கொடுங்க, ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொடுக்குறேன், சாப்பிடலான்னு பாருங்க. ஹாய் குட்டி. ஆண்டி என்கிட்ட வரீங்களா? அம்மா போ ஸ்ரீ. வெரி குட். நீங்க ரொம்ப சமத்துக்காலா இருக்கீங்களே. யாராவது இப்படிதான் தெரியாதவங்க கூப்பிட்டா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், போலாமா வேணாமான்னு. அதே மாதிரி கேட்டுட்டு வரீங்களே. ரொம்ப ரொம்ப நல்ல ஹாபிட் உங்களுக்கு இருக்கு. அம்மா இந்த ஆண்டி என்ன குட் கேர்ள் சொல்றாங்க. ஆமா ஸ்ரீகுட்டி, உன்னதான் குட் கேர்ள் சொல்லி உன்னை பாராட்டுறாங்க. ஹலோ, உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஸ்ரீ. சூப்பரா இருக்கு உங்க பேரு. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதே. என்னோட பேரு கண்ணுக்கினியாள். வாவ், ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஆமா, என்ன வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? சாக்லேட், பிஸ்கெட் இதெல்லாம் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டேன். ஓ, சாக்லேட் பிஸ்கெட்லாம் வேணும்னு கேட்டிங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் உங்களை மாதிரி பேபியா இருக்கும்போது நிறைய சாக்லேட்ஸ், நிறைய பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி வந்துருச்சு. அப்புறம் எங்க வீட்ல என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களா. எனக்கு வயித்துக்குள்ள நிறைய பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, சாக்லேட் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டா நிறைய பூச்சி வருமா ஆண்டி? ஆமாடா தங்கம், எனக்கும் தெரியாதுல. நானும் உங்களோட ஏஜ்ல தானே இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்னோட வயித்தை கட் பண்ணி உள்ள இருக்க பூச்சி எல்லாம் ஒன்னொன்னா வெளியில எடுத்தாங்க. எப்படி தெரியுமா வலிச்சது எனக்கு. அப்ப டிசைட் பண்ணேன், இனிமே லைஃப்ல சாக்லேட் அண்ட் பிஸ்கெட் சாப்பிடவே கூடாதுன்னு. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க? ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஆப்பிள், கொய்யா பழம், அன்னாசி பழம், இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவேன். அதையும் தாண்டி ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், தேன் மிட்டாய், பொரி உருண்டை, அதெல்லாம் எவ்வளவு யம்மியா இருக்கும் தெரியுமா? நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? சாக்லேட்டை விட செம்ம டேஸ்டா இருக்கும். கொடுங்க. இந்தாங்க, இதுதான் நான் சொன்ன கடலை மிட்டாய். நல்ல டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஆண்டி. எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கு. சாப்பிடுங்க. இதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் பிஸ்கெட்லாம் சாப்பிடக்கூடாது, ஓகேவா? ஓகே. ஐயோ, அவ மூச்சே இல்லைனா கூட உயிர் வாழ்ந்துருவாங்க. ஆனா சாக்லேட் பிஸ்கெட் இல்லாம கண்டிப்பா இருக்க மாட்டா. ஆனா அவளே இப்படி டோட்டலா மாத்திட்டீங்களே. சூப்பருங்க. அது குழந்தைங்கள சொல்லி தப்பு இல்லைங்க, நம்மளா பழக்கினது தானே. நீங்க அவங்களுக்கு சாக்லேட்ஸ் பிஸ்கெட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலனா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க? கரெக்ட் தாங்க. நீங்க சூப்பரா பேபிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 குழந்தையாவது இருக்கும் இல்ல? இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 4-5 மாசம் தான் ஆகுது. எனக்கு இன்னும் குழந்தைலாம் இல்லை. ஐயோ சாரிங்க, நான் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. அட இதனால என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணுங்க. உங்க ஹஸ்பண்டோட கேரிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரோ, உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு போல. அது அவர் பேசுறதுலயும் அவரோட குரல்லையும் தெரிஞ்சது. ஆமாங்க, நான் கராத்தே டோர்னமெண்ட்காக மும்பை கிளம்பி போயிட்டு இருக்கேன். அவரை விட்டு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது இதுதான். இதெல்லாம் ரொம்ப எமோஷனலா நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ்ல. ஆனா அதெல்லாம் என்னால இவ்வளோ நாள் ஆனாலும் அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா என் வீட்டுக்காரர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஐயோ, என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கரெக்டா எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம்தான். பாப்பா என் வயிற்றுல இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. பாப்பா முகத்தை கூட அவரு பார்க்கல. இப்ப வரைக்கும் அவளுக்கு அப்பானா யாரு, அப்பா பாசம்னா எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. அவங்க சைடு ஆளுங்களும் சரி, எங்க சைடு ஆளுங்களும் சரி, இந்த பொண்ணால தான் என் வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு இவ்வளவு ஒதுக்கி வைக்கிறாங்க. எனக்கு இவங்களுக்கு மத்தியில என் பொண்ணை வளர்க்கறதுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் மும்பைக்கு டிரான்ஸ்ஃபர் வாலண்டியரா வாங்கிட்டு கிளம்புறேன். நீங்க பண்ண டெசிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லது. பாப்பாக்கும் சரி, உங்களுக்கும் சரி. நீங்களும் மும்பைக்கு தான் டிராவல் பண்றீங்க, நானும் மும்பைக்கு தான் டிராவல் பண்றேன். வாங்க சேர்ந்தே பயணிப்போம். மாமே, என்ன நீங்க ஜாலியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறவன்? நேத்து ராத்திரி அந்த காட்சியை நான் என் கண்ணால பார்த்தேன் மாமே. அந்த தமிழ் பையன்
அந்த வேம்பு வீட்டுல ஜன்னல் வழியா யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தாமாமே. லே, நீ நேத்து ராத்திரிய பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் இப்பயும் அங்க தாண்டா இருக்கான். ஆ, இப்பயும் அங்கதான் இருக்கானா? ஆமா, எந்நேரமும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்க முடியாதுல. அதான் அவன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனே ஆளை செட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்பப்பெல்லாம் அங்க வரான், எப்பப்பெல்லாம் அங்க போறான்னு அவன் பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பான் என்கிட்ட. அல்லி வரசா போ, உங்க அப்பா இங்கதான் உட்கார்ந்திருக்காரு, போய் கேளு போ. அடி எப்படி விடுவாரு? விளக்க மாட்டாலே நடிப்பாருடி. வேணாண்டி, சத்தியமா என்ன விட மாட்டாரு. உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வா பொன்னி. எங்க அப்பா என்ன விட மாட்டாருடி. ஏய், கேக்குறதுக்கு முன்னாடி என்ன விட மாட்டாருன்னு கேட்டுதான் பாரு. ஐயோ, இவளுக்கு சொன்னா வர புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஏன் என்னடி கேக்குறது? அட எதையாவது கேட்டு தொலையண்டி. ஏய், எங்க அப்பா என் கல்யாணத்தை தவிர மத்த எல்லாத்துக்குமே தடை போடுவாருடி. அவர்கிட்ட போய் கேட்க சொல்றியே. சரி இரு, இதையாவது கேட்டு பாக்குறேன். கெரு, நான் இப்படி ஓரமா மறைஞ்சிருக்கேன். நீ கேட்டுட்டு வரசா இங்கே வா. என்ன பொன்னி, பயமா இருக்கு. நீயும் என் கூட வரியா? அடி மறந்துட்டியா? ஏற்கனவே உங்க அப்பன் கழுத்துல அருவாளை தூக்கி வச்சவன் நானு. எப்படா அவர் கையில சிக்கவேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல போய் நிக்க சொல்றியா? ஐயோ, அதுவும் சரிதான். சரி, அப்படி ஓரமா போய் நில்லு. எனக்கு கொலையா ஆடுது. சரி சரி போ, பேசிக்கிட்டே நிப்பா. அப்பாடா. எப்பா என் அப்பா அப்பா, இங்க இருங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். நீங்க எதுவும் என்கிட்ட கேட்க கூடாது, சரியா? நீ கேக்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணுமா? சரி கேளு, என்ன? ஏன்பா, இந்த ஊர்ல எல்லாருமே தலை புள்ள பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுறாங்க. மாமா நிக்கிறாரே, இவரு கூட அன்னைக்கு இவர் பிள்ளைய கொல்ல பார்த்தார்ல. என்னதுக்கு இப்ப வந்தா என்ன இழுத்து பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாமா, அது இந்த ஊரோட வழக்கம். ஆமா, அது எதுக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? யாருக்கும் தலைப்புள்ள பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சா? அதுக்கு கேக்கல. அடி பாவி, எதை கேளுனா எதை பேசிக்கிட்டு இருக்கா? இப்ப என்னத்துக்கு கள்ளிப்பால் மேட்டர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னத்தா சொல்ல வந்தத சொல்லு. இல்லப்பா, நானும் உங்களுக்கு தலை புள்ளதான், அதுவும் ஒரே புள்ளதான். ஏன் என்ன எதுவுமே பண்ணலன்னு கேட்க வந்தேன்ப்பா. மனசு வரலதா. எப்பா, ஊர்க்காரவங்க, சொந்தக்காரவங்க, பந்தக்காரவங்க எல்லாரும் சொன்னாங்க தலைப்புள்ள பொம்பளை பிள்ளையா இருக்கு, கள்ளிப்பாலை ஊத்தி கொன்று அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், அதுக்கு அடுத்த பிள்ளை வேணா பொம்பளை பிள்ளையா பிறக்கட்டும்னு. ஏன் உங்க அம்மா கூட 10 பேர் பேச்ச கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னா. ஆனா எனக்கு அதுக்கு மனசே வரல. நம்ம கூரை வீடு இருக்கு பத்தியா, அங்கதான் உங்க அம்மாக்கு பிரசவம் ஆச்சு. நம்ம சின்ன தாய் ஆத்தா இருக்குல்ல, அதுதான் பிரசவம் பார்த்துச்சு. நீ அப்படி தம்மா தூண்டு இருந்தியா, ஒரே கத்து கொண்டாந்து என் கையில கொடுத்துட்டு மூச்சியை சுழிச்சிட்டு போனாக. பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னு. என்னை சுத்தி முத்தி இருந்தவங்க ஒருத்தர் மூஞ்சியில கூட சிரிப்பு இல்ல. ஆனா நான் உன்னைய பார்த்துட்டு உன்னைய சிரிச்சுக்கிட்டே அப்படியே அள்ளி அணைச்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் உனக்கு அள்ளின்னு பேர் வச்சேன். நீ நல்லா வளர்ந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். எப்பா, அப்பனா உனக்கு என்னைய பிடிக்குமா? ஏட்டா, என்ன கேள்வி இது? பிடிக்குமான்னு ஒரு வார்த்தை கேக்குற? பெத்த பிள்ளைய போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க கல்யாணம் பண்ணி அனுப்பியே ஆகணும், இவங்களுக்கு நம்மள பிடிக்கல போல நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லத்தா. பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்குள்ள ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க மாட்டாங்கட்டா, பயம்தான். வேற என்ன? அப்பான்ற அடையாளம் கொடுத்தவளே நீ தானே, உன்னை எப்படி பிடிக்காம இருக்கும்? ஷோ, ஊருக்கு வேணா நீ கிட்டவனா இருக்கலாம், ஆனா ஒரு அப்பனா நீ ஜெயிச்சுட்டயா? எங்க அப்பனை வஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரிதான் நான் உன்னையும் வஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன், அவன் வேற, நீ வேற. பெத்தது ஒரே பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கல. நல்லா இருக்குதியா? உங்களை பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. தந்தைக்கு தாய் மூதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. அல்லே, என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவ? இல்லப்பா, திடீர்னு தோணுச்சு, அதான். அப்பா, இன்னொரு விஷயம் கேட்கணும். சொல்லுதா. எப்பா, பள்ளிக்கூடத்துல இருந்து கோச்சிங்காக ஒரு மாசம் சென்னைக்கு அனுப்புறாங்க. அந்த கோச்சிங்க படிச்சா நம்ம பெருசானதுக்கு அப்புறம் நான் ஏதாவது வேலைக்கு போனா கூட அது உதவியா இருக்கும்பா. அதான் போலாமான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். எது, சென்னைக்கா? ஆமாப்பா, பிள்ளையெல்லாம் போய் படிக்கும்போது ஆசையா இருக்குது. சென்னையில ஒரு மாசம் படிப்பு. சரிதா, போயிட்டு வா. எப்பா, உண்மையதான் சொல்றியா? நான் போயிட்டு வரட்டா? ஆமாட்டா, இது வரைக்கும் மனசு விட்டு எதுவுமே என்கிட்ட நீ பேசினதே இல்ல. ஏன் பக்கத்துல வந்து நின்னது கூட கிடையாது. சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடப்போம், கல்யாணம் வேணா கல்யாணம் பண்ணிக்கணும். முத வாட்டி ஆசையா ஒரு விஷயம் கேட்டேன், சரி பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா அது எனக்கு பிடிக்கலதான். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, போயிட்டு வா. அப்பா, சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல.
ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். ஏதா நாளைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து பேசுவேன். சரிப்பா, வாங்க வந்து பேசுங்க. சரி, நான் அப்புறம் வரேன். மாமே என்னது இது? நம்ம வீட்டு பொம்பளை புள்ளைய போய் வெளியூருக்கு அனுப்புறது? எடா ஆசையா கேட்டுச்சு, போயிட்டு வரட்டும் விடு. அடியே பொன்னி, ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பொன்னி. நம்ம சென்னைக்கு போறதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கிட்டாருடி. எல்லாம் கேட்டேன் அல்லி. சூப்பர். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலடி. இங்க பாரு, என் கையை பிடிச்சு பாரு. விட 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 ஆடிக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் என்னால நம்பவே முடியல தெரியுமா, எங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னு. என்னாலே ஒத்துக்கிட முடியல. உனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி. அடியே அடிக்கடி ஒண்ணு சொல்லுவீல, அதை இப்ப சொல்லு. எனக்கு இப்படி குடுக்கலேன்னு இருக்குடி. வா சேர்ந்தே சொல்லுவோம். ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். மாமே உன் மாப்பிள்ள வந்துட்டான், விசாரி. அடடடடா, வாங்க மாப்பிள்ள. மாமா, உறவுக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையாட்ட ஜம்முன்னு எங்க போயிட்டு வரிய? அது வந்து மாமா, அக்கா காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு சந்தைக்கு போக சொன்னுச்சு, அதான் போயிட்டு வரேன். ஓஹோ, என்ன மாப்பிள்ள, சந்தைக்கு தான் போனீங்களா இல்ல சம்பந்தம் பேச போனீங்களா? ஏ பச்சைக்கிளி, நம்ம பாட்டுக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு ரெட்டியா உட்காந்துருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல, எதுவும் சொதப்பிராதே. எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் சாந்தி முகூர்த்தமா ஏற்பாடு பண்ணிருக்கு. வரட்டும், கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி போட மாட்டேன். எவ்வளவு லந்து அவனுக்கு. காலையில பாத்துட்டு மத்தியான தாலி கட்டி சாயங்காலம் குடும்பம் நடத்த போறான் அவன். பாய வரட்டும். ஏடே ஏதோ சத்தம் கேக்குது, சீக்கிரம் சீக்கிரம் துணி எடுத்து மாற. தாமரை, என்னது இது? நல்ல பட்டு புடவையில சிலுக்கு மாதிரி கட்டிக்கிட்டு இப்படி மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா எப்படி? அது ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து மாஸ்க கழட்டி விடணும்னுதான் நாங்க அப்படியே போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கோம். அடியாத்தி, எங்களுக்காக தான் உட்கார்ந்திருக்கிறீங்களா? சால்வைய கழட்டி விட்டுட்டா போச்சு, முகத்தை பார்க்கறதுக்கு தானே ஓடோடி வந்திருக்கோம். வாங்க, அதுக்கு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, உங்க ஆத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொன்னீங்க, அவங்க எங்க? அவங்க சேவல் அடக்கி வைக்கிறதுக்கு கூடை எடுக்க போயிருக்காங்க. அது சேவல் ரொம்ப முரட்டு சேவலா இருக்கு, அதுவும் 2 சேவல். நல்லா உள்ள வச்சு அமுக்கி அமுக்கி வாயிலே குத்தணும்ல, அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேவல் எதுக்கு வாயில குத்தணும்? அது நாங்க சொன்னோமா, இந்த மாதிரி 2 பசங்க நம்மள பொண்ணு கேட்டு வராங்க, உங்களுக்கு விருப்பமா இருந்தா கல்யாணம் கட்டி கொடுங்க ஆத்தான்னு சொன்னோமா, அதான் சேவல் அடிச்சு பிரியாணி போடலான்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ, சேவல் அடிச்சு இன்னைக்கு சேவல் பிரியாணியா? ஆமா, இன்னைக்கு ஸ்பெஷல் சேவல் பிரியாணி. சரி சரி, அவங்க சேவல் அடிச்சிட்டு பொறுமையா வரட்டும், அதுக்குள்ள உங்க முகத்தை பார்க்கணுமே. வாங்க வாங்க, வந்து சால்வைய கலட்டுங்க, அதுக்கு தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். தாமரை, சால்வைய கலட்டவா? பச்சைக்கிளி, நானும் சால்வைய கலட்டவா? உள்ளங்கைத்தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை.